ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம ஹீரோவோட பர்த்டே, ஸோ செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஃபுட் ஸ்டாலில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. வந்தது யாங்ஷி பிராண்டடான ஹூடியை கிஃப்ட் பண்ணிட்டு, என்னடா உன்னோட பர்த்டேவை இந்த கடையிலேயே முடிச்சிட்டேன்னு கேட்க, ஜஸ்ட் பர்த்டே தானடா, இதில் என்ன இருக்க போகுதுன்னு பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் வந்துட்டா. என்ன என் பர்த்டே அன்னைக்கு வெறும் கையோட வந்திருக்கேன்னு கேட்க, நீ தானே எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண வேணான்னு சொன்னதேன்னு சொல்லவும் இவனுக்கு மனசே இல்ல. நிஜமாவே ஒண்ணு கொண்டு வரலையா, நிஜமாவே வா அப்படி சொல்லிட்டு கேட்டே இருக்கேன். நிஜமாவே நான் எதுவுமே பண்ணலங்கிறா. அப்பப்போ போய் பேஸ்கெட் பால் வாங்கிட்டு வந்து எனக்கு கிஃப்டா கொடுங்கிறான். அவளும் சரிட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டா. எங்க பேஸ்கெட் பால்னு கேட்க, அடிப்படாத பேஸ்கெட் பால் கிடைக்குமான்னு கடைக்காரர்கிட்ட கேட்டப்போ, இதுதான் எனக்கு எடுத்து கொடுத்தாங்க அப்படி சொல்லிட்டு கீ செயினை வாங்கியிருக்கா. சரி சரி இதவே நான் கிஃப்டா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் இப்போ யாருக்கும் தெரியாம நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன், உனக்கான கிஃப்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லவும் ஒரே ஹாப்பி. கேரிங்கா எடுத்தெல்லாம் ஃபுட்டை கொடுத்துட்டு இருக்க. எப்போ சாமி எங்களால் முடியலப்பான்ட்டு லீக்கை போய் கேக் எடுத்துட்டு வரான். கேண்டில் இல்லை, பரவாயில்ல விட இப்படியே கட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி எல்லாரும் ஒன்னா ஹாப்பி பர்த்டே பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம சாயை காட்ட, அவ இன்னும் காலேஜ்ல எல்லாம் ஜாயின் பண்ணல, ட்ரைனிங் தான் போயிட்டு இருக்கு. நியூஸ் ரீடருக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா போல. பட் அவளால் சுத்தமா அதை பண்ணவே முடியல. அப்படியே நைட்டு போல நம்ம ஹீரோவை சர்ப்ரைஸா கேம்பிங் மாதிரி அழகா ரெடி பண்ணிருக்கா. அந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு வரா. இங்கேயே உட்காருன்னு சொல்லிட்டு அவனுக்காக அழகா கேக்கு கொண்டு வந்து வைக்கிறா. ஹீரோ எமோஷனல் ஆகி அப்படியே ஒரு ஹக்க போட, அழகா அப்போன்னு பார்த்து ஸ்னோ வேற பொழிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு இருக்கேன். ஏய் சுச்சி, பாய் ஃப்ரெண்டு ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு இருக்கேன்னு கேட்க, சரி வா விஷ் மேக் பண்ணுன்னு சொல்லிட்டு கேக்கு கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு கிஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு, இது 6 வயசு சென்னுக்காகன்னு சொல்லி, இவ ஆர்கிடெக்ட் தானே படிக்கிறா. ஸோ அழகா ஒரு வீடு மாதிரி பில்ட் பண்ணியிருக்கா. கிங்ஷிக்கு திரும்பி போகும்போது ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்காத, நமக்கான வீடை அங்க நாமே கட்டுவோன்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி அப்படியே ஹக் பண்ண ஹீரோக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. இதை எவ்வளோ நாளா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, அவ சொல்ல மாட்டா. உன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுருவேன்னு சொல்ல, கொஞ்சம் நைட்டு தான் ஸ்பெண்ட் பண்ணேன், அவ்வளோ ஒன்றும் லேட் ஆயிடலன்னு சொல்லிட்டு கண்ணு தொடச்சி விட்டுட்டு இருக்கா. அவன் அப்படியே ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்க, உன்னோட லுக்கால நான் அட்ராக்ட் ஆனேன்னு நீ நினைக்கலாம், ஆனா நான் உன்னை சின்சியரா டேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கேக்கு கட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நம்ம ஹீரோயினை லீவ் விடுறதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே ஸ்கெட்சிங்காக கூட்டிட்டு போயிடுவாங்களாமா கிளாஸ்ல. அப்போ நம்ம ஹீரோவுக்கும் காம்படிஷன் இருக்கு. அப்படின்னா நான் லீவுக்கு வீட்டுக்கே போலங்க, உன் அப்பா திட்டு வரலங்கவும், அப்போ நியூ இயரை நீ தனியாவே செலிப்ரேட் பண்ண போறியான்னு கேட்க, அதான் என்னோட லீக்கே இருக்கால்லங்கிறான். லீக்கேவோட ரொம்ப க்ளோஸா இருக்க போலியே அப்படிங்கிற மாதிரி கியூட்டா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா அப்பா கிட்ட இருந்து கால் வருது. வின்டர் டைம் நல்லா ஹீட்டர் எல்லாம் போட்டுக்கோமா, கோல்டு பிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சேர்ந்து 6 மாசம் ஓடிடுச்சு, பாய் ஃப்ரெண்டுக்கு இது பிடிச்சிட்டியான்னு கேட்க, என்னப்பா பேசுறீங்கன்னதும், என்ன சென்னைன்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு கேட்க, சேச்சா அவன்கிட்ட டச்சே இல்லை, சுத்தமா கான்டாக்டே இல்லைங்கிற மாதிரி போய் சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. ஓஹோ, என்னோட உனக்கு சுத்தமா டச்சே இல்லையான்னு சொல்லிட்டு திரும்பவும் அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே வின்டரும் நல்லா ஸ்டார்ட் ஆகிட, இப்போ நம்ம ஹீரோயின் கிளாஸ்ல தான் இருக்கா. செகண்ட் இயர் அட்டன் பண்ற காம்படிஷனை ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே நம்ம ஹீரோ அட்டன் பண்ண போயிருக்கான் பாருங்கிற மாதிரி ஃப்ரெண்டுக பேசிட்டு இருக்காங்க. இப்போ சாரும் வந்துட்டு இவங்க எல்லாரும் அவங்களோட டிசைனை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 3 பேர் மட்டும் திரும்ப ரீடூ பண்ணுங்கிற மாதிரி கூப்பிட்டு கொடுக்க, அதில் நம்ம ஹீரோனையும் கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க. அவளாலே அதை நம்ப முடியல. இப்போ கிளாஸ் முடிஞ்சதும் கரெக்டாக நம்ம ஹீரோ வெளியே சாப்பிட போலாங்கிற மாதிரி கூப்பிட்டேன். இல்லை நான் லைப்ரரி போகிறேன், எனக்கு பசிக்கலைங்கிற மாதிரி அப்செட் ஆகிட்டு போயிட்டா. என்னாச்சுன்னு ஃப்ரெண்ட் கிட்ட கேட்கும்போது, அவளோட கைடன்ஸில் தான் நாங்களே டிசைன் பண்ணோம், நாங்கள் பாஸ் ஆகிட்டோம், ஆனால் அவளோட ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் ஆகிடுச்சுங்கிற மாதிரி சொல்ல, அவளுக்காக மில்க் டீ எல்லாம் வாங்கிட்டு வந்து பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான். அது கூட அவளுக்கு தெரியல. ஏதாவது சாப்பிட்டாதான் எனர்ஜியாக வேலையை பண்ண முடியுங்கிற மாதிரி கொடுத்துட்ருக்கான். அதுக்கப்புறம் அவளை டிஸ்டர்பே பண்ணல. 2 பேரும் அவங்களோட வேலையை அவங்கவுங்க பார்த்துட்ருக்காங்க. அப்படியே நைட் ஆகி லைப்ரரியில் லைட்டே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனாலும் இவன் லைட்டை எடுத்து வைக்க ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டாக இருக்கும். மிட்ட மார்க்லாம் உன்ட்ட தோற்று போயிட்டல, ஸோ அதுக்காக இப்போ நான் உன்னோட ஒரு வாக் வர போகிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சும்மா ஜாலியாக வெளியே வந்திருக்காங்க. அப்போ ஹீரோ வேணும்னே கீழே விழுந்துட்டு, இது மாதிரி கீழே விழுந்தோன்னா கொஞ்சம் பிரேக் எடுத்து நல்லா ப்ரீத் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானே எந்திரிக்கிறோம், அது மாதிரி தான் உன்னால் எல்லாமே பண்ண முடியும், என்ன கொஞ்சம் டிலே ஆகுது, இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணேன்னா உன்னோட மைண்டும் ஃப்ரெஷ் ஆகிடும், கொஞ்சம் உன்னோட மைண்ட் செட்டை மட்டும் நீ சரி பண்ணிக்கிட்டா போதும்னு சொல்லிட்டு அவளுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக பேசிகிட்டு இருக்கான். போன காம்படிஷன் என்னாச்சுன்னு கேட்கறதுக்காக லீக்கே வரவும் அவனை திருட்டுத்தனமாக ஸ்னோபால் அட்டாக் பண்ண போவேன். பாவம் விழுந்தெல்லாம் எந்திரிச்சிட்டு இருக்கான். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. ஸோ ஜாலியாக எல்லாருமே சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினும் அவளோட டிசைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சார்கிட்ட போய் இதில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க,
ஃப்ரெஷராக உன்னோட டிசைனை நீ ரொம்பவே பக்காவாக பண்ணிகிட்ருக்க. என்ன அதில் ஒரு சின்ன எமோஷன் மட்டும்தான் மிஸ் ஆகுது. நான் கொடுக்குற டிசைனையும் உன்னோட டிசைனையும் கம்பேர் பண்ணி பாருங்கிற மாதிரி கொடுக்குறாரு. ஸோ அந்த ரூமில் வந்து உட்காந்து எதையுமே கவனிக்கலையே, அதில் உள்ள டிஃப்ரென்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே அசந்து தூங்கும்போது அவங்க அம்மா கனவுல வந்து அப்செட்டாக இருக்கியா, அப்போ அழுத்துடு, உன்னால் முடியாதுல்ல, உன்னால் ஆர்கிடெக்ட் ஆக முடியாது, ஏன்னா உனக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் கிடையாதுங்கிற மாதிரி பேச, எதுக்காக என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்கன்னு கேட்குறா. சின்ன வயசுலலாம் நீ நல்லபடியாக தான் இருந்த, ஆனால் இப்போ பாரு உனக்கு சுத்தமாக எமோஷனே கிடையாது. அது இருந்தால் தான் இதை நல்லா பண்ண முடியும். நான் இறந்ததுலேருந்து நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடலை. ஒன்று செய்கிறேன்னா திரும்பி பார்க்காம தொடர்ந்து செய்கிற மாதிரி காணாமல் போயிட்டாங்க. இந்த கனவுல இவ ரொம்பவே அப்செட் ஆகிட்டா. ஸோ இதை ஹீரோ கிட்ட சொல்கிறதுக்கு கூப்பிட அவன் ஓடி வந்து வேற எதுவுமே பேசல, ஃபர்ஸ்ட் ஹக் தான் பண்ணுறான். அவளும் இது மாதிரி என் அம்மா கனவுல வந்தாங்க, என்னால் ஆர்கிடெக்சர் ஆக முடியாது, கிவ் அப் பண்ணிருந்தான் திட்டினாங்கன்னு சொல்ல. கனவுங்கிறது எப்பவும் ஆப்போசிட்டாக தான் நடக்கும், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதங்கிறான். அது ஆப்போசிட்டாக நடந்துட்டு போகுது. ஆனால் சார் என்னோட டிசைனில் ஒரு எமோஷனே இல்லைன்னு சொல்கிறாருங்கும்போது, நீ கோவப்பட்டோ அழுதோ நான் பார்த்ததே கிடையாது. இது மாதிரி உன்னோட எமோஷன்ஸை நீ அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறதால அதை உணர்ற திறனும் உனக்கு கம்மியாயிடுச்சு. அதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வந்தனா நீயும் நார்மல் ஆகிடுவேங்கிறத சொல்ல. ஆக்சுவலாக என் அம்மா இறந்தப்போ ஒரு லேடி குழந்தைய எடுத்துகிட்டு வந்து என் அம்மாவோட ப்ராஜெக்ட்டுக்கு காசுலாம் கொடுக்க முடியாது, அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது பார்க்கணுன்ட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த ஃபேமிலிக்கு என் அம்மா உயிரோடு இருக்கும்போது எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த எமோஷன்லாம் வேஸ்ட்டு தானே. ஸோ அந்த எமோஷன் இல்லைன்னா பிரச்சனையும் வராது, அழுக வேண்டியதும் இல்லைங்கிறா. அப்படியே இந்த பக்கம் சாயை மீட் பண்ணலான்னு யாங்ஷி வந்திருக்கான். அப்போ ஒரு பொண்ணு வந்து நம்பர் கேட்குது, சிங்கிளான்னு கேட்குது. இவனும் பதில் சொல்லிட்டு இருக்கேன். டக்குன்னு இதெல்லாம் கேட்டு சாய் வந்து அச்சோ லேட் ஆகிடுச்சுங்கிற மாதிரி சொல்ல, ஓஹோ உங்களுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்க, இப்போ தெரிஞ்சுக்கிட்டதும் அவ்வளோ ஒன்றும் லேட் ஆகிடல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுட்டு இருக்கா. இவனுக்கே ஒன்றும் புரியல. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பும்போது அவன் சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்கான், இவன் சிம்பிளாக தானே வந்திருக்கா. ஸோ கொஞ்சம் கடுப்பாக இருக்கா. நீ அந்த அழகான பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்குள்ள நான் தான் குறுக்க வந்து கெடுத்துட்டேங்கிற மாதிரி சொல்ல, அப்படியெல்லாம் இல்லையே, நெக்ஸ்ட் டைம் வேணா அந்த பொண்ணை மீட் பண்ணனா எனக்கு ஆல்ரெடி க்ரஷ் இருக்குன்னு சொல்லிடுறேன்னு சொல்லி இவளை தான் சொல்கிறானா. உடனே இவ பேச்சை மழுப்பிட்டு ஓடியே போயிட்டா. இங்கே ஹீரோ திரும்ப ரூம்க்கு வந்து விட வரானா. அப்போது உன்னை அழுக வைக்கணும்னு நீ தானே கேட்டேன், ஸோ நம்ம ஒரு படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு வீக்கெண்டில் படம் பார்க்க வந்திருக்காங்க. இது ஒரு பயங்கர எமோஷனலான படம். ஹீரோயின் கண்ணிலேருந்து சுத்தமாக தண்ணி வரல, அதுக்கு பதிலாக கூப்பிட்டு வந்த ஹீரோ தான் அழுதுட்டு இருக்கான். இதுக்காக ரொம்பலாம் அழுகாது சென், இது ஃபேக், சும்மா நடிக்கிறாங்கிற மாதிரி சொல்ல, அப்புறம் தான் தெரியுது இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஐயோ சாரி, நான் தான் தப்பாக சொல்லிட்டேன், இது உண்மையாக நடந்த கதையாமாவேங்க. அதிகமாக அழுக ஆரம்பிச்சுட்டா. அவள் தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அப்படியே இங்கே நம்ம யாங்ஷியை காட்ட, சீனியர்ஸ்க்கெல்லாம் எக்ஸிபிஷன் நடக்க போகுது போல. இவன் ஆர்ட் ஸ்டூடெண்ட் தானே, ஸோ இவனோட பெயிண்டிங்கையும் டிஸ்பிளே பண்ணணும்னு கேட்குறான். அவர் முடியவே முடியாதுங்கிறாரு. அட்லீஸ்ட் எனக்கு ஒரு சின்ன பிளேஸ் கொடுங்க, கீழேனாலும் என்னோடத வச்சுப்பேன்னு கேட்க, இங்கே பாரு யாங்ஷி, உன்னோட டிராயிங்ஸை ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸிபிஷனில் கூட வைக்க முடியாது, ஏன்னா உனக்கு அந்த திறமையே இல்லை. தேவையில்லாமல் உனக்கு வராததில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட ஃபிட்னஸ் ட்ரைனர் ஆகிடு, அதான் உனக்கு செட் ஆகுங்கிற மாதிரி சொல்லிட. இதை கரெக்டாக சாய் வேற கேட்டுட்டா. இவனுக்கு எச்சோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணுறேன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு, இந்த பாட்டை கேளுன்னு அவனுக்கு ஹெட்செட்டை கொடுத்துட்டு, நான் அப்செட்டாக இருக்கும்போதும் இந்த பாட்டை கேட்பேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நீ என்னை விட கிரேட், எப்படி தெரியுமா, நான் ஒரு வருஷம் படிப்பை திரும்ப படிக்கும்போது நீ யூனிவர்சிட்டியில் இருந்த. இது மாதிரி எத்தனையோ பல லட்சம் பேர் போட்டி போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்காக தோற்று போகிறேன்னு நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. நம்மளோட பெஸ்ட்டை நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக நீ ஃப்யூச்சரில் ஒரு எக்ஸிபிஷனை வைப்பேன், அதுக்கு என்னை கூப்பிட்டே ஆகணுங்கிற மாதிரி அவன்கிட்ட ப்ராமிஸ்லாம் வாங்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோனை காட்ட, ஹீரோவோட பார்த்து அந்த படத்தை பற்றின ரிவ்யூஸை பார்த்துட்டு இருக்கா. இந்த படத்தை பார்த்து ஒருத்தர் அழுகலைன்னா அவன் மனுஷனே கிடையாது. இதுலேயும் அவங்க லவ்லாம் பண்ணா வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இதில் படுத்ததோ அவங்க அம்மா கனவுல வேற வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எதுக்காக தொடர்ந்து என்னை இப்படியே திட்டிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும், நான் உனக்கு கிஃப்ட் பண்ணதை கோவத்தில் நீ உடைச்ச, உனக்கு மற்றவங்களோட ஃபீலிங் சுத்தமாக புரியாது, ஸோ அப்படி எமோஷன் இல்லாதவன் எதுக்கு இதை பண்ணுற, கிவ் அப் பண்ணிருங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கு இன்னும் காண்டாயிடுச்சு. நீங்கள் இது வரைக்கும் என்னை திட்டிக்கிட்டு மட்டும் தான் இருக்கீங்க, ஒரு நாளாச்சும் என்னை ப்ரைஸ் பண்ணி பேசியிருக்கீங்களா, உங்களால் தான் நான் இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி கனவுல அழுக வந்துருச்சு. ஆனால் நிஜத்தில் சுத்தமாக கண்ணிலேருந்து தனியாக வரல. ஸோ நெக்ஸ்ட் டே இதை ஹீரோ கிட்ட சொல்ல, அப்போது உங்கள் அம்மாவோட ஃபோட்டோவை காட்டு, எப்படியாச்சும் அவங்கள கனவுல மீட் பண்ணி அவங்க கிட்ட கெஞ்சி கேட்டாவது உன்கிட்ட சண்டையே போட வேணான்னு சொல்கிறேங்க. அப்படியெல்லாம் யாராலடா பண்ண முடியும், நான் அவங்க எவ்வளோ கூல்னு உன்கிட்ட காட்டுறேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காட்டி, யூரோப் பில்டிங் ப்ராஜெக்ட்க்கு சைனாலேருந்து போன ஒரே பொண்ணு இவங்க அம்மா தான். இந்த ஃபோட்டோவை தான் அவங்க ப்ரொஃபைலாக கூட வச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்ல, நிஜமாவே உன்ன மாதிரியே உங்கள் அம்மாவும் செம்ம கூல் தான் சொல்லிட்டு இருக்கான்.
என் அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஏதோ ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க. பட் அதை நான் படிக்கிறதுக்கு முன்னாடியே என் பாட்டி தவறுதெல்லாம் அதை எரிச்சிட்டாங்க. ஸோ அதில் என்ன இருந்ததுன்னே தெரியாமல் போயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். கரெக்டாக நம்ம சாய் நெக்ஸ்ட் மந்த் எனக்கு எக்ஸாம் வரப்போகுதுடி, கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதலை போடுவோங்கிற மாதிரி இவளை கூப்பிட எனக்கும் ப்ரே பண்ண வேண்டியது இருக்கு, ஸோ நானும் வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு இப்போ 4 பேராக வராங்க. எங்கள் பிளஸிங் பிளக் தான் கட்டி விடணுமாமா, ஸோ அதை வாங்க போகிறேங்க, நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ஏதோ ஒரு லெட்டரை எழுதியிருக்கான். அதை அங்கே கட்ட வரும்போது லெட்டர்ஸ் எல்லாம் இங்கே கட்டக்கூடாது, பிளஸிங் பிளக்ஸ் மட்டும்தான் கட்டணுங்கிற மாதிரி சொல்லிட சரி நான் அவனும் திரும்பி வந்துட்டான். அதை அப்படியே கட்டிட்டு இத்தனை கட்டியிருக்காங்க, இதில் எப்படி நம்ம வேண்டுதல் நடக்குங்கிற மாதிரி சாய் கேட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் நடக்கும்னு சொல்லி சாப்பிட்டு கிளம்பும்போது ஹீரோயின் அச்சுன்னு தும்புறா. கோல்டு பிடிச்சிக்கும் போலேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட கோட்டை போட்டு விட்டு அனுப்புறானா. ஸோ ரூம்க்கு ரிட்டர்ன் ஆனதோ அது கழட்டும் போது உள்ள இருந்த லெட்டரை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டா. அந்த லெட்டரை நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு ஹீரோ எழுதியிருக்கான். ஹலோ ஆண்டி, என்னோட பேர் சென், சுச்சியோட பாய் ஃப்ரெண்ட். சுச்சி உங்களை பற்றி என்கிட்ட நிறையா சொல்லியிருக்கா, அவள் உங்களை ரொம்பவே அட்மையர் பண்ணியிருக்கா. நீங்கள் இருக்கும்போது வேணால் அவளோட படிப்பு சரியில்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் 738 மார்க் எடுத்திருக்கா, டாப் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கா. ஸோ ப்ளீஸ் நெக்ஸ்ட் டைம் அவளோட கனவுல வரும்போது அவளை கொஞ்சமாச்சும் ப்ரைஸ் பண்ணியும் அவளை நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு தயவு செஞ்சு அவகிட்ட சொல்லுங்கன்னு அதில் எழுதியிருக்கேன். இத்தனை வருஷம் அழுகாத நம்ம ஹீரோயின் முதல் முறையாக அழுகிறா. அப்புறம் என்ன, நேராக ஹீரோவை பக்கம் தான் ஓடி வரான். அவன் என்னாச்சுன்னு கேட்க பதிலே வரமாட்டேங்குது. உன்னோட லெட்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை ஹக் பண்ணிட்டு அழுகிறா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ யூரோப்லேருந்து ரிட்டர்ன் ஆனப்போ ஒரு டைம் அப்பாவை மீட் பண்ணியிருக்கான். அப்போ இனி அப்ராடுக்கு போக மாட்டேன், சுச்சியை பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அங்கிள், அவளுக்கு நான் வந்தது கூட தெரியாது, பேசியே பல நாள் ஆச்சுங்கிறான். ஏன் பேசவே இல்லை, நீங்கள் 2 பேரும் சேரவே கூடாதுன்னெல்லாம் நான் எதிராக நிற்கல. சுச்சி என்னோட மக, அவள் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆம்பளையை பற்றி இன்னொரு ஆம்பளைக்கு தானே புரியும், ஏன்னா நம்மள நிறைய பேர் கெட்டவங்களா இருக்காங்க இல்லையான்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட ஹீரோயின் அப்போது வின்டர் லீவுக்கு போனதும் அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. இல்லை நான் உன்னை அவர்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவேன்னு பயப்படுறாரு. உன் அம்மாவும் அவரை விட்டு போனதால இப்போ அவருக்குன்னு இருக்கிறது நீ ஒருத்தி தானே, ஸோ இப்போதைக்கு அவர்கிட்ட இதெல்லாம் சொல்ல வேணாங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ அப்படியே ரூமுக்கு வந்ததும் அப்பாவுக்கு தான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்போது ஏதோ அர்ஜென்ட் போலன்னு ஒரு லேடி தான் அட்டென்ட் பண்ணுறாங்க. என்னாச்சு அப்பாவுக்குன்னு கேட்கும்போது நான் அவரோட கேர்டேக்கர் தான் பேசுகிறேன், ஹாஸ்பிட்டலில் ஒரு சண்டை நடந்து அதை தடுக்க போய் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து அடிபட்டுருச்சுமா, ரொம்ப பெரிய அடியெல்லாம் இல்லை, இப்போ ரெக்கவர் ஆகிட்டாரு, நல்லா தான் இருக்காருன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஆன்டி தான் அப்பாவோட கேர்ள் ஃப்ரெண்டே. இந்த பக்கம் சாயோட அப்பா என்ன ஒரு தைரியமான ஆம்பளைன்னு அவார்ட்லாம் கொடுத்து டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் கீழே விழுந்தாரு, போதுடாங்கிற மாதிரி இவர் உட்காந்துட்டு இருக்கவும் சரி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சாயை பற்றி எப்பவும் பொண்ணுக்கிட்ட சொல்ல போகிறேன், லீவுக்கு வேற ஊருக்கு வரான், தெரிஞ்சு போய் வேணான்னு சொல்லிட்டானா என்ன பண்ணுவேன்னு கேட்க அதான் இப்போதைக்கு நான் அவட்ட சொல்ல போகிறது இல்லை, காலேஜ்லாம் படித்து முடிக்கட்டும், அப்போ அவளோட மைண்ட் செட் வேற மாதிரி இருக்கும், அப்போ சொல்லிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அப்படியே ஆன்டி கிட்ட வந்து சாய் இது மாதிரி அவார்ட்லாம் கொடுத்து என்னை காமெடி பண்ணிட்டு இருக்கான், அவனை மாதிரி தான் நீயும் என்ன யூஸ்லெஸ்ன்னு நினைக்கிறியான்னு கேட்க இல்லையே, ஏன்னா ஒருத்தர் கத்தி எடுத்துகிட்டு வந்து பிரச்சனை பண்ணும்போது எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஒருத்தர் தான் தைரியமாக போய் அதை தடுத்து நிறுத்துனீங்க. ஸோ நீங்கள் ஒரு ஹீரோன்னு இவங்க சொல்கிறாங்க. அண்ட் நம்ம ஹீரோயின் கால் பண்ண விஷயத்த சொல்லி நான் கேர்டேக்கர் தான் சொன்னங்கவும் அப்பாடான்னு அப்பா ஃபீல் பண்ணிட்டு சாரி என்னால் பாரு நீயும் போய் சொல்ல வேண்டியது வந்துடுச்சுங்க. அப்படி இல்லை, உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். சுச்சியும் சென்சிபிள் அண்ட் எமோஷனான பொண்ணு, என் பையனும் ஸ்கூல் தான் படிக்கிறான், டக்குன்னு ஒரு ஃபேமிலின்னு வந்துட்டு அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான்னு தெரியல. ஸோ நம்ம பசங்க ஒரு ஸ்டேபிளான ஜாபோட நல்லா லைஃப் அமையும் போது நம்மளோட ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கலான்னு பாசிட்டிவாக பேசுகிறாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட நெக்ஸ்ட் இயரில் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் போகலான்னு இருக்கான். ஸோ பயங்கர ஒரு சாரோட கிளாஸ் அட்டன் பண்ண அவர் கொஞ்சம் துருன்னு இருக்காரு. ஒரு ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காரு, அதில் நம்ம ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்கான். ப்ளஸ் இவன் செகண்ட் இயரில் மாறதுக்காக இப்போவே படிக்கிறான், இவனுக்கு இதில் நல்லாவே நாலேஜ் இருக்குங்கிறதையும் அந்த சார் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இந்த சாரோட கிளாஸை தான் அடுத்த வருஷம் நம்ம சூஸ் பண்ண போகிறோங்கிற மாதிரி ரூமில் வந்து சொல்ல இன்னொரு ரூம்மேட் பையனுமே அந்த சாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான். என்னடா விஷயம்னு கேட்டால் அந்த சாரோட பொண்ணு தான் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டாமா. ஆக மொத்தம் நம்ம லீக்கேவை தவிர எல்லாரும் கமிட்டடாக தான் போயிருக்காங்க. இப்போது நம்ம சாய்க்கு ட்ரைனிங் முடிஞ்சு போச்சு, ஸோ வீட்டுக்கு திரும்ப போகிறா. ஸோ எல்லாரையும் கூப்பிட்டு ட்ரீட் கொடுத்துருக்கா. போ நீ போனதும் 2 வாரத்தில் நான் வந்துடுவேன்னு ஹீரோயின் சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோவுக்கு காம்படிஷன் இருக்காமா, ஸோ என்னால் வர முடியாதுன்ட்டு இருக்கான். உங்கள் புராணம் போதும், எனக்காக தானே வந்தீங்கிற மாதிரி சாப்பிட நம்ம யாங்ஷி கூட்டு போங்கிற மாதிரி சைகை காட்டினதும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, சுச்சியும் வரணுங்கிற மாதிரி ஹீரோ கூட்டு போயிட்டான். எனிவே என்ன மாதிரி ஒரு அழகான ஹோஸ்டை நீ தானே கிரியேட் பண்ண, ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல
உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மொட்டை மாடி கூட்டு வரான் நம்ம யாங்ஷி ஆர்டிஸ்ட்ல. ஸோ சாயை வச்சே அழகா ஒரு டூடல் மாதிரி பண்ணியிருக்கான். 2 பேருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆக வேற ஆரம்பிச்சிச்சு. இதில் அவள் போகும்போது வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல இவளுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சாய்க்கும் யாங்ஷியை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கட் பண்ண அடுத்து நம்ம ஹீரோயின் ஊருக்கு போகிறா. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், அடிக்கடி டெக்ஸ்ட் பண்ண மாதிரி இருந்துடாதுன்னு சொல்ல சரி சரி பார்த்து போயிட்டு வான்னு ஹீரோ அனுப்பி வைக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு காம்படிஷன் இருக்குல்ல, ஸோ அவனால் போக முடியாது. இங்கே நம்ம ஹீரோயினும் வந்து சேர்ந்துட்டு அவங்க அப்பா அப்படியே லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. நீ யூகேங்ஷிக்கு வந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி ஹீரோயின் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. இன்னும் ஒரு 2 பார்ட்டில் ட்ராமா கம்ப்ளீட் ஆகிடும். சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.